எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா L4 L5 டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னாலேயோ பல்ஜினாலேயோ ப்ரொட்ரூஷனாலேயோ sciatic நரம்பு பாதிக்கப்பட்டு கால் வரைக்கும் வலி வரவங்களுக்கு வந்து நின்னபடியே சில ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸும் சில டீகம்ப்ரெஷன் எக்ஸசைஸும் சொல்லித்தரேன். ஒரு 4 சிம்பிள் எக்ஸசைஸ் தான் இப்போ சொல்லியிருக்கிறேன். இந்த எக்ஸசைஸ் செய்கிறதுனால படிப்படியாக காலில் இருக்க வலி குறைஞ்சி இடுப்புக்கு வந்து வலி வந்து மறையணும். அப்படி மறைகிறப்போ நமக்கு வந்து அந்த டிஸ்கில் இருக்கிற பாதிப்பும் குறையும். இந்த எக்ஸசைஸ் செய்கிறதுனால அந்த ப்ரொட்ரூடான டிஸ்க் வந்து நார்மலாக உள்ளே போயிடும். அதாவது ஸ்டெப் வந்து இப்போ வலி இல்லாத பக்கம் நின்றுக்கணும். இப்படி ஸ்டாண்டிங்கில் வந்து ஒரு சௌகாரமாக நின்றுட்டு இந்த கையை வந்து 90 டிகிரிஸ் இப்படி மடிச்சிடணும். மடிச்சுட்டு இந்த வாலில் வந்து ஷோல்டரும் எல்போ எல்லாம் சப்போர்ட் ஆகிற மாதிரி இப்படி நின்றுட்டு இந்த கையை மடக்கி நம்ம இடுப்பில் வந்து இப்படி சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வலி இருக்குது, அந்த பக்கம் வலி இல்லை. இந்த பக்கம் கால் வரைக்கும் வலி இருக்குது, அந்த பக்கம் இடுப்புலையும் காலையும் வலி இல்லை. அப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். ஒரு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை ஸ்ட்ரெச் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் இடைவெளி கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். கொஞ்சம் தள்ளி வரும். இப்போ அதே போல் வந்து ஷோல்டர் வந்து 90 டிகிரிஸ் அதே போல் வாலில் வந்து சப்போர்ட் பண்ணிக்கணும். சப்போர்ட் பண்ணிவிட்டு கேப் இருக்கக்கூடாது. ஷோல்டருக்கு, கைக்கு, ரிஸ்ட்டுக்கு கேப் இல்லாமல் வந்து திரும்ப அதே போல் டீப்பில் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் பண்ணணும். ப்ரெஷர் பண்ணி ஹோல்டிங் வந்து 20 to 30 செகண்ட்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் திரும்பவும் ஹோல்ட் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரெச் நல்லா ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும். இது பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அந்த நரம்பு கம்ப்ரெஸ் ஆகிருக்கிறது வந்து இந்த சைடில் இருக்கிறது வந்து இந்த ஸ்ட்ரெச் கொடுக்குறதுனால கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்னா நமக்கு காலில் இருந்து இருக்கிற வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி மேலே வந்து அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இடுப்புக்கு வந்து குறையும். இது நம்பர் 1 எக்ஸசைஸ். இது எப்படின்னா இதே போல் சவுறு பின்னாடி நல்லா சப்போர்ட்டாக நின்றுக்கிட்டு இப்போ வலி இருக்கிற கால் எப்படின்னா இப்போ இந்த கால் ஃபுல்லாக வலி வருது அப்படின்னா அந்த காலை கிராஸ் பண்ணி வைக்கணும். கிராஸ் பண்ணி வச்சுட்டு அந்த பக்கம் இருக்கிற கையை வந்து தலைக்கு மேலே வந்து இப்படி வைக்கணும். வச்சுட்டு இந்த பக்கம் கையை வந்து நல்லா இடுப்பில் சப்போர்ட் பண்ணிட்டு ப்ரெஷர் பண்ணணும். ப்ரெஷர் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். 1 2 3ன்னு சொல்லி ஒரு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும். இது பண்ணுறப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த கால் வரைக்கும் இருக்கிற வலி வந்து கிராஜுவலாக ஃபஸ்ட்டு கெண்ட காலில் இருக்கிற வலி வந்து டைஸ் வரைக்கும் குறையும். அதுக்கப்புறம் இடுப்பு குறைஞ்சி அதுக்கப்புறம் வலி குறையும். ஸோ இந்த எக்ஸசைஸ் செய்கிறதுனால நமக்கு வலி வந்து கீழே இருந்து குறைஞ்சி மேலே வந்து லாஸ்ட்டாக ஃபுல்லாக குறைஞ்சிடும். இது நம்பர் 2. இது வந்து ஸ்டாண்டிங் வந்து 90 டிகிரிஸில் இறக்டாக ஸ்ட்ரைட்டாக நிற்கணும். நின்றுட்டு 2 கையும் இடுப்புக்கு பின்னாடி வந்து சப்போர்ட் பண்ணிக்கணும். இப்போது நமக்கு L4 L5 இந்த லெவலில் தான் வந்து கம்ப்ரெஷன் ஆகிறதுனால நமக்கு கால் வரைக்கும் வலி வருது. ஸோ நமக்கு ஆக்சுவலான வலி இங்கே தான் அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியும். அந்த இடத்துல இந்த 2 ஃபிங்கர்ஸ்னால நல்லா சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணணும். ப்ரெஷர் பண்ணி இடுப்பை முன்னுக்கு தள்ளிட்டு ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் திரும்பவும் ப்ரெஸ் பண்ணி ஒரு 10 to 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும். பண்ணுறப்போ இந்த இடத்துல இருக்கிற ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த இடத்துல கம்ப்ரெஸ்டாக இருக்கிறது வந்து ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகிறதுனால நமக்கு அந்த ஜாயிண்ட்ஸோட ஸ்பேஸ்லாம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். குனிற ஆக்டிவிட்டி பண்ணுறதுனால அழுத்தம் அதிகமாகும். நம்ம இதை போல் நிமித்துற ஆக்டிவிட்டி பண்ணுறதுனால உள்ளே இருக்க அழுத்தம் வந்து ரிலீஸ் ஆகும். ரிலாக்ஸ். இப்போ வலி கொஞ்சம் மேலே இருக்குன்னா கொஞ்சம் மேலே தூக்கி பிடிச்சிடலாம். கொஞ்சம் மேலே தூக்கி பிடிச்சி கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணணும். கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ். ஸோ நம்ம இதுக்கு வந்து குனிற ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாது. எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறதுனால அந்த ஸ்பைனல் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும். அது ரிலீஸ் ஆகிறதுனால நமக்கு அந்த ரேடியேட்டிங் பெயின் பரவாயில்ல கால் வரைக்கும் இருக்கிற வலி குறையும். இது நம்பர் 3. நம்பர் 4 என்னென்னா இப்போ 2 ஸ்டூல் வந்து ஈவனாக இருக்கலாம், இல்லை 2 பெஞ்ச் நம்ம வீட்டில் எது கிடைக்குதோ அது ஈவனாக இருக்கிற மாதிரி பக்கத்தில் வச்சுக்கிட்டு நம்ம அது சென்டரில் நின்றுட்டு 2 கையையும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி நம்ம பாடி வெயிட்டில் வந்து கை விழணும், கால் கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்கிற மாதிரி வந்து நம்ம இடுப்பு வந்து கீழே தொங்குற மாதிரி பண்ணோம்னா இந்த L4 L5 லெவல் பின்னாடி இருக்கிற கம்ப்ரெஷன் வந்து நல்லா ஸ்ட்ரெச் கீழே விடுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த நர்வ் வந்து ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகிறதுனால நமக்கு அந்த கால் வரைக்கும் இருக்கிற வலி வந்து குறையும். இதுவும் 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ். திரும்ப பண்ணுங்க. கம்ஃபர்டபுளாக அந்த ஹீல் வந்து மேலே தூக்கணும். டோ மட்டும் டச் பண்ணுற மாதிரி இருந்து
நம்ம வந்து வெயிட் வந்து கீழே கொடுக்குறப்போ நமக்கு அந்த நரம்பு கம்ப்ரெஷன் வந்து கிராஜுவலாக ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகிறதுனால முதல்ல காலில் வலி குறையும், அப்படியே படிப்படியாக குறைஞ்சி இடுப்புக்கு வந்து வலி குறைஞ்சிடும். 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். 5 ரிப்பீட்டேஷன்ஸ் பண்ணலாம். 3 தடவை ஒரு நாளைக்கு பண்ணலாம். நிற்கும் போதே வந்து வலி அதிகமாக இருக்குது, உட்காரவே முடியல, உட்காந்தா வலி அதிகமாக இருக்குது, நிற்கவும் முடியல, வலி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ எக்ஸசைஸ் கண்டிப்பாக செய்ய முடியாது தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எங்களோட சென்டரில் வந்து ப்ராப்பராக அந்த கம்ப்ரஸ் நர்வை வந்து டீகம்ப்ரஸ் பண்ணுற டெக்னிக் பண்ணி ரிலீஸ் பண்ணி அவங்களுக்கு கால் வரைக்கும் பரவலாக இருக்கிற வலியை குறைச்சிடுறோம். அதுக்கப்புறம் இடுப்பில் இருக்கிற வலியை குறைச்சி அவங்களோட நடையை தெளிவுபடுத்தி அதுக்கப்புறம் ஒரு சில எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி ஹெவியாக இருக்கிறவங்க வந்து ட்ரை பண்ண வேண்டாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எதுவும் டவுட்ஸ்னால் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ரிப்போர்ட்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா உங்களோட M.I.A.P ரிப்போர்ட்ஸ் இருந்தால் கூட எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கிறோம். நிச்சயமாக வந்து இந்த சயாட்டிக் ப்ராப்ளத்துலேருந்து ரிலீஸ் பண்ணி வெளியே வர்றதுக்கு நல்ல வழி இருக்குது. தேங்க்யூ.